பர்கூர் அருகே காந்திக்குப்பம் கால பைரவர் சாமி ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் மகா சிவராத்திரி பெருவிழா. பல ஆயிரம் கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் சாமி தரிசனம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே காந்திக்குப்பம் கால பைரவர் ஆலயத்தில் திருக்கோவில் அமைந்துள்ளது. ஆலயத்திற்குள் இருக்கும் அரச மரத்தில் குழந்தை வரம் வேண்டியும் திருமணம் ஆக வேண்டிய குடும்ப அபிவிருத்தி ஆக வேண்டும் என நினைத்து பக்தர்கள் தொட்டில் கட்டி வருவது இந்த ஆலயத்தில் உள்ள தனி சிறப்பு. 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் திருக்கோவிலில் தனித்தனியாக பக்தர்கள் அபிஷேகம் செய்ய அனுமதிக்கப்படுவது கூடுதல் சிறப்பு. இன்று மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு கால பைரவர் கோவிலில் சிவலிங்கத்திற்கு மாலை 6 மணியில் இருந்தே சிவராத்திரி விழாவிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீ பைரவ சாமி தலைமையில் சிவராத்திரி விழா நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணிக்கு பூஜை, முதற்கால வேள்வி பூஜைகள் செய்யப்பட்டு சிவலிங்கத்திற்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையோடு சிவராத்திரி விழா தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவன் பார்வதி திருக்கல்யாண நிகழ்வும் நடைபெற்றது. குழந்தைகள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியும் சொற்பொழிவும் நடைபெற்றது. பால், மஞ்சள், திருநீர், இளநீர், தேன், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் சிவலிங்கத்திற்கு மூலஸ்த 5 கால வேள்வி பூஜைகள், சிவன் நாம கூட்டு பிரார்த்தனை, இன்னிசை நிகழ்ச்சிகள் மற்றும் முழு இரவு பிரார்த்தனைகளோடு காலை 6 மணி வரை சிவராத்திரி பெருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மகா சிவராத்திரி திருவிழாவில் பகல் முழுவதும் விரதம் இருந்து இரவிலும் விழுத்திருந்து சிவபெருமானை வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆயிரம் கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய பகுதிகளில் இருந்து வந்து ஸ்ரீ கால பைரவர் கோவிலில் நடைபெற்று வரும் இந்த சிவராத்திரி திருவிழாவில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிகாலை 6 மணி அளவில் 5ஆம் கால வேள்வி பூஜை மற்றும் சிவபெருமானின் மகாபலி பூஜை, அம்மையப்பர் திருவிதி உலாவோடு சிவராத்திரி திருவிழா நிறைவடையும். பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் காந்திக்குப்பம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிவராத்திரி பெருவிழாவில் வருகை தந்துள்ள அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று பர்கூரில் உள்ள மற்ற சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகளோடு மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. Audio